ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தா, நம்ம கடப்பாறைப்படி ஏறும்போது ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு வழி மாதிரி போகுது. இந்த வழி வந்து ராஜாக்கள் வாழ்ந்த காலத்தில் வந்து குதிரையில் வந்து மேலே வருவாங்க சொல்லிட்டு இந்த வழி வந்து அப்போ உருவாயிருக்கு. இதில் ஃபுல்லாக படி மாதிரி இருந்திருக்கு. ஃபுல்லாக படி இதை பாருங்க. கிபி 3ஆம் நூற்றாண்டில் மாமன்னன் என்னும் அரசன் இங்கு வந்து இறைவனை வணங்கியதாக வழி இருக்கு. இது வந்து படி தான். இதெல்லாம் வழி இல்லாமல் இங்கே படி கட்டிருக்க மாட்டாங்க. கன்னியாகுமரி போன்ற இங்கும் கல்லில் கட்டிருக்காங்க பாருங்க. அஸ்தமனம் காண கண்கொள்ளா காட்சி. எந்த குறை இருந்தாலும் இம்மாட்டைக்கு 5 அல்லது 9 முறை என விஜயம் செய்து தீபம் போட்டு வணங்கினால் எல்லா குறையும் தீரும். 365 நாட்களிலும் மலை இதெல்லாம் கல் வந்து வழி கட்டியிருக்காங்க. தவமிருந்து வருகிறார். அம்மன் வடிவத்தில் மௌனயோகி வருபவருக்கு அருளாசி வழங்குவதோடு அன்னதானமும் அளித்து இதெல்லாம் நம்ம மீண்டும் இதெல்லாம் கல் அப்போ வச்ச கல் தான். இது கண்டிப்பாக வழி இதில் போயிருக்கு. அபிஷேகம் செய்வது போல இது வரலும் போயிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இதுக்கு மேலே வழி தெரியல. பெரிய புண்ணியம். இதுக்கு மேலே எப்படி போயிருப்பாங்கன்னு தெரியல. மலைவளம் அந்த பக்கம் என்ன போயிருந்தா போயிருக்கும், குழந்தை எப்படி போயிருக்குன்னு தெரியல. பெற்றுள்ளார்கள். அம்மாவாசையில் பக்தர்கள் ஆனால் வழி இது வரலும் போயிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். உச்சி வரை பாருங்க. இறைவனுடைய ஒளி வழி இதுக்கு மேலே எப்படி போகுதுன்னு தெரியல. மலை தமிழகத்திலேயே இங்கு ஒன்றுதான். அது கடப்பாறைப்படி ஏறி போகிற வழி. அது தவறி கீழே இது வந்து கடப்பாறைப்படி வழி இல்லாமல் இது ஒரு தனி வழி. ஒருவர் கூட மலைக்கு வரும்போது நீங்கள் பார்த்தா உங்களுக்கு தெரியும். குன்றம் போல் இங்கும் ஆறு இங்கெல்லாம் ரொம்ப டேஞ்சர். நீங்கள் வரணும்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணாதீங்க. உள்ளதை காணலாம். மலை உச்சியில் நடுஜாமத்தில் தாரை தப்பட்டை நான் இதில் இறங்கி போகும்போது வீடியோ எடுக்க முடியாது ஃப்ரெண்ட்ஸ். சாமகலம் நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். மலையை சுற்றி உள்ள கிராமங்களில் கைஸ் அதுக்கு மேலே போக முடியல. ஆனால் செக்கில் இறங்கலாம் சொல்லிட்டு இறங்கிட்டுருக்கேன். பர்வதமலையில் இங்கே பாருங்கள், தீபம் சிலிண்டர் எடுத்துகிட்டு போகிறது பாருங்கள். அவர் செய்வதால் கீழே அதான் கடப்பாறைப்படி இறங்குற வழி. 5 நாள் பூஜை நம்ம வந்திருக்கிறது ஒரு தனி வழி. இது பிரதி மாதம் பௌர்ணமி பூஜை சிறப்பாக நடைபெறுகிறது. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தமிழகத்தின் பல பாகங்களிலிருந்தும் வருகின்றார்கள். சித்ரா பௌர்ணமி, ஆடி 18, ஆடிபுரம், பாலபிஷேகம், புரட்டாசி 1, தைப்பசி, அன்னாபிஷேகம், கார்த்திகை தீபம், மார்கழி 1, தைப்பொங்கல், மாசி சிவராத்திரி, பங்குனி உத்திரம் முதலிய நாட்களில் விழாக்கள் நடைபெறும். ஆஞ்சநேயர் இமயத்திலிருந்து ஒரு தனி வழி. இது வரும்போது இருந்த ஒரு துளிதான் இந்த மலை. கடலாடி நெட்டவலை, குமரி நெட்டுமலை, கடைப்பாறை வழி. இது ரொம்ப பிள்ளையார் நெட்டுமலை, புற்றுமலை ஆகியும் உள்ள மலை என் 6 மலைகளை கடந்து இறைவனை தரிசிக்கலாம். 48 பௌர்ணமி அமாவாசையில் எவர் தொடர்ந்து இது நம்ம வழிக்கு வந்தாச்சு. வழிபடுகிறார்களோ இது மேலே தான் போயிட்டு வந்தோம். பெறுவது அந்த லாஸ்ட் மரம் இருக்குது பார்த்தீங்களா, அது வரலும் போயிட்டு வந்தோம். ஏறி விடுகிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ். நீ